எப்படி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நான் என்னோட யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இது அமேசான் பேயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் அமேசானோட ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இதை அப்டேட் பண்ணுறது மூலிமா ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும் சொல்லலாம். கூடவே நீங்கள் வந்து அமேசான் பேக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனே உங்களுக்கு செகண்டரியாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்போ எல்லாருக்குமே ஷோ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். செட்டப் யுவர் பயோமெட்ரிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணுறது மூலியமாகவே உங்கள் பயோமெட்ரிக்கை எனேபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது எனேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கீழேயே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. தெளிவாக இங்கே என்ன போட்டிருக்கான், பயோமெட்ரிக்கில் உங்களோட ஃபேஸ் லாக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லாமல் உங்களால் ஃபேஸ் லாக்கை கூட ஆட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வச்சு கூட நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா படித்து பார்த்துட்டு அக்ரி பண்ணுங்கள். ஃபேஸ் லாக் வச்சே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலான்னா நீங்கள் யோசிச்சிக்கலாம். ஆல்சோ இதை எனேபிள் பண்ணும்போது உங்கள் கரண்டான பின்னையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னை என்ட்ரு பண்ணோடனே அகைன் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிங்கரை வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செட் ஆயிரும்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே பின் நம்பர் இல்லாமல் ஜஸ்ட் பயோமெட்ரிக் வைக்கிறது மூலியமாவோ ஃபேஸ் லாக் காமிக்கிறது மூலியமாவோ இதை நீங்கள் டிரான்சாக்ஷனை நடத்திக்கலாம். இதை டிசேபிள் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். அதே ஆப்ஷன் அகைன் டேப் பண்ணும்போது இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே விஷயத்தை உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போயும் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், இருந்தாலும் வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை நீங்கள் சொன்னால் தான் உண்டே தவிர உங்கள்கிட்ட அடிச்சு பிடிச்சி யாரும் வந்து வாங்க முடியாது. அது உங்களுக்கு தெரியாமல் பார்த்தா தான் உண்டே தவிர நீங்களாக சொல்கிற வரைக்கும் அந்த பின் நம்பர் ரகசியமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே ஒரு பெரிய டிரான்சாக்ஷனை நடத்திக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பல விளைவுகள் ஏற்படுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது எந்த வகையான விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ரஸாக ஞாபகம் இருக்க போகிறதில்ல. அப்படியோ இல்லை ஃபேஸ் ஐடியை காமிச்சோ பார்த்தீங்கன்னா இது போல ஒரு விஷயம் நம்ம கூட இருக்க நண்பர்களே செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு, இல்லை உறவினர்களே செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த பின் நம்பரில் கண்டினியூ பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரோன்னு தோணுது. இது என்னோட ப்ரையாரிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.